ஹாய் ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். உங்கள் கூட பேசுகிறது நான் மலர். இன்னைக்கு ஜனவரி 30, 2026. த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ் டு தமிழில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இந்த எடிட்டோரியலோட இன்னும் டீட்டெயில்டு பிரேக் டவுன் இருக்குது. அங்கே நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான ஒகேபுலரிஸோட ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக இருக்குது. சேனலில் சேர்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா தயங்காமல் பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமாக 2 தடவை சொல்லி பாருங்கள். பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். இன்னைக்கோட முதல் எடிட்டோரியலோட தலைப்பு குவிக் பில் ஆன் அமெண்ட்மெண்ட்ஸ் டு ட்ரக் ரூல்ஸ். குவிக் பில்னா ஒரு உடனடி தீர்வு. ஆன் அமெண்ட்மெண்ட்ஸ் டு ட்ரக் ரூல்ஸ் மருந்து விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்கள் பற்றியது. அதனுடைய சப்டைட்டில் ரிமூவல் ஆஃப் சம் ஃபார்மா ரெகுலேஷன்ஸ் ஷுட் நாட் கம் அட் த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. சில ஃபார்மா அதாவது மருந்துத்துறை விதிமுறைகளை நீக்குவது தரத்தின் இழப்பில் வரக்கூடாது, அதாவது குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ எடிட்டோரியல்குள்ள போகலாம். த கவர்மெண்ட்ஸ் மூவ் டு ஸ்கிராப் த ட்ரெடிஷனல் மேண்டட்டரி டெஸ்ட் லைசன்சஸ். அரசாங்கத்தின் ஒரு நடவடிக்கை டு ஸ்கிராப். ஸ்கிராப்னா ரத்து செய்வது. எதை ரத்து செய்றாங்கன்னா தி ட்ரெடிஷனல் மேண்டட்டரி டெஸ்ட் லைசன்சஸ், பாரம்பரியமா கட்டாயமா தேவைப்படுற டெஸ்ட் லைசன்ஸ்களை. required to manufacture small quantities of drugs for research. ரீசர்ச்காக அதாவது ஆய்வுக்காக குறைந்த அளவுல மருந்துகளை தயாரிக்க தேவைப்படும் இந்த லைசன்ஸ்களை ரத்து செய்றாங்க. is an effort to remove the sometimes crippling regulatory hurdles in the pharmaceutical sector. இது எதுக்கான முயற்சினா to remove the sometimes crippling regulatory hurdles. crippling-னா முடக்கி போடக்கூடிய, hurdles-னா தடைகள். மருந்து துறையில இருக்கிற முடக்கி போடக்கூடிய சில ஒழுங்குமுறை தடைகளை நீக்குவதற்கான ஒரு முயற்சி இது. This decision aligns with the national goal of facilitating ease of doing business. இந்த முடிவு ease of doing business-ஐ அதாவது தொழில் செய்வதை எளிதாக்கும் தேசிய இலக்குடன் ஒத்துப்போகிறது. The central element of these amendments to the new drugs and clinical trials rules 2019. இந்த திருத்தங்களோட மைய அம்சம் எந்த விதிகள்லனா நியூ ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரூல்ஸ் 2019 இஸ் ரீப்ளேசிங் த மேண்டட்டரி லைசன்ஸ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் நான்-கமர்ஷியல் மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸ். நான்-கமர்ஷியல் அதாவது வணிக நோக்கமில்லாத மருந்து தயாரிப்புக்கு கட்டாயமா தேவைப்பட்ட லைசன்ஸ் ரிக்வயர்மெண்ட்டுக்கு பதிலா வித் ப்ரையர் இன்டிமேஷன் மெக்கானிசம். ப்ரையர் இன்டிமேஷன் மெக்கானிசமை கொண்டு வர்றதுதான். ப்ரையர் இன்டிமேஷன்னா முன்னரே தெரிவிக்கும் ஒரு முறை. Developers can now manufacture small quantities of drugs for research, testing and analysis. இப்போ மருந்து உருவாக்குறவங்க research, testing and analysisக்காக கொஞ்ச அளவு மருந்துகளை தயாரிக்கலாம். After intimating the Central Drugs Standard Control Organization via its Sugam portal online. எப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்கு அவங்களோட சுகம் போர்ட்டல் மூலமா ஆன்லைன்ல தகவல் தெரிவிச்சதுக்கு பிறகு. Once a notice of intent is acknowledged online, அவங்களோட notice of intent அதாவது செயல்பட போகிறோம் என்ற அறிவிப்பு ஆன்லைன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் a company is free to go ahead with drug synthesis strictly for research. ஒரு கம்பெனி மருந்து தயாரிப்பை தொடங்கலாம், ஆனா அது கண்டிப்பா ரீசர்ச்காக மட்டும்தான் இருக்கணும். In a post-COVID world, கோவிடுக்கு பிந்தைய இந்த உலகத்துல where speed of delivery for end use has gained virtue, end use அதாவது இறுதி பயன்பாட்டுக்கு வேகமா கொண்டு சேர்க்கிறது ஒரு நற்பண்பாகவே மாறிடுச்சு. The government anticipates that the removal of this licensing factor, அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குதுன்னா இந்த லைசன்சிங் காரணியை நீக்குவது will fast track the timeline of drug development by at least 3 months. மருந்து உருவாக்கத்துக்கான காலக்கெடுவை குறைந்தது 3 மாதங்களுக்கு வேகப்படுத்தும்னு எதிர்பார்க்கறாங்க. Specific low-risk bioavailability and bioequivalent studies can also commence after an online intimation on the portal. குறிப்பிட்ட குறைந்த ஆபத்துள்ள bioavailability மற்றும் bioequivalence ஆய்வுகளையும் bioavailabilityனா உடல்ல ஒரு மருந்து எவ்வளவு வேகமா உறிஞ்சப்படுதுன்னு பார்க்கறது, bioequivalenceனா 2 மருந்துகள் ஒரே மாதிரி வேலை செய்யுதான்னு பார்க்கறது. போர்ட்டல்ல ஒரு ஆன்லைன் இன்டிமேஷன் கொடுத்த பிறகு தொடங்கலாம். In addition,
even for categories in which a license is still required. அது மட்டும் இல்லாம இன்னமும் லைசென்ஸ் தேவைப்படுற பிரிவுகளுக்கு கூட such as for high risk psychotropic or narcotic drugs, உதாரணமா அதிக ஆபத்துள்ள சைக்கோட்ராபிக் அதாவது மனதை பாதிக்கக்கூடிய அல்லது போதை தரும் மருந்துகளுக்கு the statutory processing time will be reduced from 90 days to 45. ஸ்டாச்சுட்டரி ப்ராசஸிங் டைம் அதாவது சட்டப்பூர்வமான செயலாக்க நேரம் 90 நாட்களிலிருந்து 45 நாட்களாக குறைக்கப்படும். All manufacturers are required to meticulously document and file processes as per rules. எல்லா உற்பத்தியாளர்களும் விதிகள் படி எல்லா செயல்முறைகளையும் மெட்டிகுலஸ்லி அதாவது மிக கவனமாக டாக்குமெண்ட் செய்து ஃபைல் பண்ணணும். தி அபாலிஷ்மெண்ட் ஆஃப் அ லைசன்ஸ் ராஜ் இஸ் ஆல்வேஸ் குட் நியூஸ். லைசன்ஸ் ராஜை ஒழிப்பது அபாலிஷ்மெண்ட்னா ஒழிப்பு எப்போதுமே ஒரு நல்ல செய்திதான். தி டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் ஹர்டில்ஸ் இன் ஃபார்மா ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மருந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் இருக்கும் தடைகளை டிஸ்மேண்ட்லிங் அதாவது அகற்றுவது போர்ட்ஸ் வெல் ஃபார் அ கண்ட்ரி தட் இஸ் ஆஸ்பைரிங் டு பொசிஷன் இட்செல்ஃப் ஆஸ் த ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்ட். போர்ட்ஸ் வெல்னா இது ஒரு நல்ல அறிகுறி. உலகத்தின் ஃபார்மசியாக தன்னை நிலைநிறுத்த விரும்பும் ஒரு நாட்டுக்கு இது ஒரு நல்ல அறிகுறி. The paperless prior intimation mechanism, இந்த காகிதமில்லாத முன்கூட்டியே தெரிவிக்கும் முறை will no doubt reduce the time spent twiddling thumbs. Twiddling thumbsனா சும்மா நேரத்தை வீணடிப்பது. அப்படி நேரத்தை வீணாக்குவதை சந்தேகமில்லாமல் குறைக்கும். Waiting for a physical copy of the license. லைசன்ஸோட physical காப்பிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தை குறைக்கும். And time saved is naturally money and lives saved. நேரத்தை மிச்சப்படுத்தினா இயற்கையாகவே பணத்தையும் உயிர்களையும் காப்பாத்தின மாதிரிதான். Reducing the time a drug takes from the lab to the bedside for practical use, ஒரு மருந்து லேப்ல இருந்து நோயாளிக்கு practical useக்கு வர்ற நேரத்தை குறைப்பது can save countless lives and reduce morbidity in many more. எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றும் மற்றும் morbidity அதாவது நோய்வாய்ப்பட்ட நிலையை இன்னும் பலரிடையே குறைக்கும். However, the government would do well to circumvent the danger of a drop in quality control. ஆனாலும் அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்யணும். To circumvent the danger, circumventனா தவிர்ப்பது. Quality controlல ஒரு சரிவு ஏற்படும் ஆபத்தை தவிர்க்கணும். By initiating a mechanism after intimation to ensure that all good manufacturing practices are strictly adhered to. எப்படினா இன்டிமேஷன் கொடுத்த பிறகு எல்லா நல்ல உற்பத்தி நடைமுறைகளும் கண்டிப்பா பின்பற்றப்படுதான்னு உறுதி செய்ய ஒரு மெக்கானிசமை உருவாக்கணும். No drug, however speedily produced, is worth the blister it is packaged in, if it comes with quality lapses. அதுல quality lapses, அதாவது தரக்குறைபாடுகள் இருந்தா, அது எவ்வளவு வேகமா தயாரிக்கப்பட்டாலும், அது பேக்கேஜ் செய்யப்பட்டிருக்கிற அந்த பிளிஸ்டருக்கு கூட தகுதியில்லாததா போயிடும். Poor pharmaceutical oversight, as recent cough syrup-related deaths showed, can be fatal. சமீபத்திய இருமல் மருந்து தொடர்பான இறப்புகள் காட்டின மாதிரி மோசமான மருந்து துறை ஓவர்சைட் அதாவது மேற்பார்வையின்மை உயிருக்கே ஆபத்தாக முடியும். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது அனாலிட்டிக்கல். ஏன்னா இந்த ஆத்தர் அரசாங்கத்தோட இந்த புதிய மூவை ஆதரிக்கிறார், அதோட நன்மைகளை பத்தி பேசுறார். அதே சமயம் அதனால வரக்கூடிய ஆபத்தையும் சுட்டிக்காட்டி அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்றார். சோ அவர் ஒரு விஷயத்த ரெண்டு பக்கமும் அலசி ஆராயறதால தி டோன் இஸ் அனாலிட்டிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. vocabularies, idioms and phrases, phrasal verbs, நீ எதுவா இருந்தாலும் ரொம்ப சுலபமா மனசுல பதிய வைக்கிறதுக்கு அதுல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய வரம். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு Devolution, not debt, on the rapid expansion of state development loans. Devolutionனா வரி பகிர்வு தான் வேணும், கடன் வேண்டாம். On the rapid expansion of state development loans. மாநில வளர்ச்சி கடன்கள் வேகமா விரிவடைவது பற்றியது. Subtitle: Cesses and surcharges levied by center must be indivisible pool. மத்திய அரசால் விதிக்கப்படும் செஸ்ஸஸ் மற்றும் சர்சார்ஜஸ். செஸ்ஸஸ்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக விதிக்கப்படும் கூடுதல் வரி. சர்சார்ஜஸ்னா வரிக்கு மேல விதிக்கப்படும் கூடுதல் வரி. இது ரெண்டையும் மாநிலங்களோட பகிர்ந்துக்க மாட்டாங்க. சோ இது டிவிசிபிள் பூல்குள்ள, அதாவது பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதி தொகுதிக்குள்ள இருக்கணும். இப்போ கான்டென்ட்டை பார்க்கலாம். While the union budget is keenly tracked by states to assess their share in overall central tax devolution,
ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை மாநிலங்கள் ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. எதுக்குன்னா, டு அசஸ் தேர் ஷேர், அவங்களோட பங்கு தெரிஞ்சுக்க. எதுலனா, இன் ஓவரால் சென்ட்ரல் டாக்ஸ் டெவல்யூஷன். டெவல்யூஷன்னா வரி பகிர்வு, அதாவது மத்திய அரசுக்கு வர்ற மொத்த வரியில மாநிலங்களுக்கு எவ்வளவு பங்கு வருதுன்னு பார்க்க. இட் இஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி கிளியர் தட் திஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம். ஆனா இப்போ என்ன தெளிவா தெரிய வருதுன்னா, இந்த வருவாய் ஆதாரம் no longer plays the stabilizing role it once did in state finances. மாநிலங்களோட நிதியில முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலைசிங் ரோல, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை கொடுக்கிற வேலையை செய்யறதில்ல. தி எவிடன்ஸ் லைஸ் இன் த ரேபிட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ். இதற்கான சான்று ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், அதாவது மாநில வளர்ச்சி கடன்கள் வேகமா விரிவடைவதில் இருக்கு, which have emerged as a key financing instrument for states' day-to-day spending needs. இந்த கடன்கள் மாநிலங்களோட அன்றாட செலவு தேவைகளுக்கு ஒரு முக்கிய நிதி ஆதாரமா உருவெடுத்திருக்கு. In 2024-25 revised estimates, STLs amounted to about 35% of Tamil Nadu's total revenue receipts. 2024-25ல தமிழ்நாட்டோட மொத்த வருவாய் வரவுல கிட்டத்தட்ட 35% STLs மூலமா வந்திருக்கு. And nearly 26% of Maharashtra's. மற்றும் மகாராஷ்டிராவோட வருவாயில கிட்டத்தட்ட 26%. Levels that would have been considered fiscally exceptional a decade ago. இந்த அளவுகள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி fiscally exceptionalஆக, அதாவது நிதி ரீதியா ஒரு விதிவிலக்கான நிகழ்வாக கருதப்பட்டிருக்கும். This shift gathered pace after 2021. இந்த மாற்றம் 2020-21க்கு பிறகு வேகமெடுத்தது. When the COVID-19 pandemic delivered a severe economic shock. அப்பதான் COVID-19 பெருந்தொற்று ஒரு கடுமையான பொருளாதார அதிர்ச்சியை கொடுத்தது. And central devolution proved inadequate. அப்போ மத்திய அரசிடமிருந்து வந்த வரி பகிர்ந்து inadequateஆக, அதாவது போதுமானதாக இல்ல. This dependence on borrowing has not reversed since. கடன் வாங்குவதை சார்ந்திருக்கும் இந்த நிலைமை அதுக்கப்புறம் மாறவே இல்ல. Instead, states are increasingly relying on STLs. அதுக்கு பதிலா மாநிலங்கள் STLs அதிகமா சார்ந்திருக்காங்க. Borrowings by profit-making state PSUs and special purpose vehicles are done. லாபமீட்டும் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சிறப்பு நோக்க அமைப்புகள் மூலமா கடன் வாங்கப்படுது. டு ஃபினான்ஸ் ஈவன் ருட்டீன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சாதாரண வருவாய் செலவினங்களுக்கு கூட நிதி திரட்ட இப்படி கடன் வாங்குறாங்க. This has happened despite the 15th Finance Commission fixing state share at 41% of the divisible pool. 15வது நிதி ஆணையம் மாநிலங்களோட பங்க டிவிசிபிள் பூல்ல, அதாவது பகிரக்கூடிய நிதி தொகுதியில 41% நிர்ணயிச்ச பிறகும் இது நடந்திருக்கு. As the effective flow of resources has been eroded by the growing use of cesses and surcharges. ஏன்னா செஸ்ஸஸ் மற்றும் சர்சார்ஜஸோட பயன்பாடு அதிகரிச்சதால மாநிலங்களுக்கு வர்ற உண்மையான நிதி பகிர்வு eroded, அதாவது அரிக்கப்பட்டுவிட்டது, குறைஞ்சு போச்சு. which lie outside the divisible pool. இந்த செஸ்ஸஸ் மற்றும் சர்சார்ஜஸ் டிவிசிபிள் பூலுக்கு வெளியே இருக்கிறதால இத மத்திய அரசு மாநிலங்களோட பகிர்ந்துக்க தேவையில்லை. The problem is acute for industrialized states with a large indirect tax base. பெரிய மறைமுக வரி அரித்தளம் கொண்ட தொழில்மயமான மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை அக்யூட்டாக, அதாவது தீவிரமாக இருக்கு. Since the introduction of GST in 2017, 2017ல GST அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து a substantial share of these revenues is collected by the center. இந்த வருவாயோட ஒரு கணிசமான பகுதி மத்திய அரசால் வசூலிக்கப்படுது. And redistributed through a formula that often weakens the fiscal link between tax effort and reward. அப்புறம் ஒரு ஃபார்முலா மூலமா மாநிலங்களுக்கு மறுபகிர்வு செய்யப்படுது. இந்த ஃபார்முலா வரி வசூல் முயற்சிக்கும் அதுக்கான பலனுக்கும் இடையேயான நிதி தொடர்பை பலவீனப்படுத்துது. Consequently, welfare commitments. இதன் விளைவாக நலத்திட்டங்களுக்கான செலவுகள், pensions for the elderly and retired employees, முதியவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்குமான pensions, and mass health insurance schemes for the poor, மற்றும் ஏழைகளுக்கான மக்கள் சுகாதார காப்பீட்டு திட்டங்கள் are increasingly being funded through domestic borrowing. அதிகமா உள்நாட்டு கடன் மூலம் நிதி அளிக்கப்படுது. This limits the availability of funds for public capital expenditure and private investment. இது பொது முதலம் செலவுக்கும் தனியார் முதலீட்டுக்கும் தேவையான நிதியோட கிடைக்கிற தன்மையை குறைக்குது. Which is essential to sustain growth. வளர்ச்சியை தக்க வைக்க இது ரெண்டும் ரொம்ப அவசியம். A comparison of borrowing patterns over the past 5 years, கடந்த 5 ஆண்டுகளில் கடன் வாங்கும் முறைகளை ஒப்பிட்டு பார்த்தா, across பஞ்சாப், உத்தர் பிரதேஷ், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா and வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், உத்தர் பிரதேசம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில், this trend underlines this.
இந்த போக்கு தெளிவாக தெரிய வருகிறது. வெஸ்ட் பெங்கால், which is structurally dependent on central devolution, மேற்கு வங்கம் அமைப்பு ரீதியா மத்திய அரசின் வரி பகிர்வை சார்ந்திருக்கு. Averaging about 47.7% of its revenue receipts over the last 5 years, கடந்த 5 ஆண்டுகளில் அதன் வருவாய் வரவுல சராசரியாக 47.7% மத்திய அரசிடமிருந்துதான் வருகிறது. Continued to borrow heavily from the domestic market. ஆனாலும் உள்நாட்டு சந்தையிலிருந்து தொடர்ந்து அதிகமா கடன் வாங்கிட்டு STLs constituted roughly 35% of the state's revenues on average during this period. இந்த காலகட்டத்துல மாநிலத்தோட வருவாயில சராசரியாக 35% STLs மூலமா வந்திருக்கு. Even as nominal tax devolution rose. பெயரளவுல வரி பகிர்வு அதிகரிச்சாலும் கடன் வாங்குறது குறையல. This points to a steady erosion of states' fiscal autonomy. இது மாநிலங்களோட fiscal autonomy, அதாவது நிதி சுதந்திரம் படிப்படியா அரிக்கப்படுவதை காட்டுகிறது. With potentially serious macroeconomic consequences. இதனால தீவிரமான பேரியல் பொருளாதார விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. As debt to GSDP ratios rise while assured revenue streams weaken. ஏன்னா debt to GSDP ratio, அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நிகரான கடன் விகிதம் அதிகரிக்குது. ஆனா உறுதியான வருவாய் ஆதாரங்கள் பலவீனமடைகிறது. If debt, rather than devolution, becomes the primary shock absorber in India's federal system, இந்தியாவின் கூட்டாட்சி முறையில் வரி பகிர்வுக்கு பதிலா கடன்தான் முக்கிய அதிர்ச்சி தாங்கியாக மாறினாள். Fiscal sustainability itself comes under strain. Fiscal sustainability, அதாவது நிதி நிலைத்தன்மை ஸ்ட்ரெயினுக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும். India needs higher effective devolution. இந்தியாவுக்கு அதிக பயனுள்ள வரி பகிர்வு தேவை. And a reworking of horizontal devolution criteria. மற்றும் horizontal devolution, அதாவது மாநிலங்களுக்குள்ள நிதியை எப்படி பகிரணுங்கிற அளவுகோல்களை மறுசீரமைக்க வேண்டும். To give greater weight to tax effort and efficiency. வரி வசூல் முயற்சி மற்றும் திறனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில அது இருக்கணும். Cesses and surcharges must be brought into the divisible pool. Cesses மற்றும் surcharges கண்டிப்பா divisible poolக்குள்ள, அதாவது பகிரக்கூடிய நிதி தொகுதிக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது கிரிட்டிக்கல். இந்த ஆத்தர் மாநிலங்கள் கடன் வாங்குவது அதிகரிப்பதற்கு காரணம் மத்திய அரசின் வரி பகிர்வு கொள்கைகள்தான்னு வெளிப்படையா குற்றம் சாட்டுறார். செஸ்ஸஸ், சர்சார்ஜஸ், GST ஃபார்முலான்னு எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி இது மாநிலங்களோட நிதி சுதந்திரத்தை எப்படி பாதிக்குதுன்னு ஆதாரங்களோட விளக்குறார். கடைசில ஒரு தீர்வையும் முன்வைக்கிறார். அதனால இது ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறது. All right everyone, இன்னைக்கோட 2 எடிட்டோரியல்ஸும் முடிஞ்சுது. ஆனா லேர்னிங் ஜர்னி doesn't stop here. நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 7 மணிக்கு எடிட்டோரியல் vocabulary லீக்னு நடக்குது. இன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்து vocabularies வச்சு ஒரு லைவ் குவிஸ் இருக்கும். இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். உங்க vocabulary ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி மத்தவங்களோட கம்பீட் பண்ண ஒரு செமையான பிளாட்ஃபார்ம். சேனல்ல ஜாயின் பண்ணி vocab லீக்ல கலந்துக்கோங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you there. நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது அனாலிசிஸ்ல சந்திப்போம். இது ஸ்கோர் கிளவர். உங்க கூட இருந்தது நான் மலர். பை பை, டேக் கேர்.